அப்போ அந்த நம்மளுடைய பாவ கர்மங்கள்லாம் எரிக்கிறதுக்காக தான் அந்த யோகா அக்னின்னு சொல்லி சொல்றாரு. விக்ரம தண்ணீர் ஒன்றும் நம்மளை என்ன பண்ணாது, பாவத்தை அழிக்காதுன்னு சொல்ல வர்றாரு பாபா. அந்த நெருப்பு தான் பாவத்தை எரிக்கும். அப்போ அந்த யோகா அக்னி, நான் பாபா அப்படின்னு அந்த யோகா நெருப்பு கிளம்பும் போது, நான் மற்றும் பாபா, நான் ஆத்மா பரமாத்மா, அந்த அந்த யோகா அக்னி கிளம்பும் போது தான் நம்ம ஆத்மால ஸ்டோரா இருக்கிற அந்த பாவ கர்மம்லாம், கண்ணுக்கு தெரியாத அந்த பாவங்கள்லாம் அழிஞ்சிரும்னு சொல்லி பாபா சொல்றாரு. விகர்மத்தை விநாசம் செய்வதற்கு தண்ணீர் ஒன்றும் நெருப்பு கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. அது மாதிரி நீங்க போய் கங்கையில குளிச்சா பாவம் போயிடுச்சுன்ட்டு, தண்ணி ஒன்றும் நெருப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம போகியிலே பார்த்தீங்கன்னா, போகி பண்டிகையில நம்ம வீட்டில் இருக்கிற பழைய பொருட்கள்லாம் எரிச்சிருவோம். எரிச்சு தான் தூய்மையாகும் இல்லையா? ஒரு இடம் தூய்மையாகணும்னா அதை எரிப்போம், எரிச்சாதான் அந்த இடம் தூய்மையாகும். அந்த மாதிரி தான் நம்ம பாவம் கூட எரிச்சாதான் நம்ம ஆத்மா வந்து தூய்மையாகும். அப்போ எரிக்கிறதுக்கு நெருப்பு தான் தேவைப்படும், தண்ணீர் தேவைப்படாதுன்னு சொல்லி பாபா எனக்கு புரிய வைக்கிறாரு. அப்ப